துலாம் ராசி, துலாம் ராசி இல்ல துலாம் லக்னம், தராசு எடை சமம், எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். உங்களுக்கு லக் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மாதம் மாதம் உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு உங்க எடைக்கு ஏதாவது தானம் கொடுக்க பழகுங்க. சூப்பரா இருக்கும் லைஃப் உங்களுக்கு. இப்ப லக் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 6 நம்பர் 6 யூ சூஸ் நம்பர் 6. உங்க மொபைல் நம்பர், வீடு, ஆபீஸ், வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே நம்பர் 6 இருந்தா ரொம்ப லக். நீங்க சும்மா ட்ரெஸ் போடுறீங்க அதுல கூட நம்பர் 6 வந்தா ரொம்ப லக் இருக்கு. துலாம் ஆல்வேஸ் ஃபாலோ நம்பர் 6. செகண்ட் ஆப்ஷன் வேணும் நம்பர் 5. 5 வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன். இது இல்லைன்னா அது எதுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். தேர்ட் ஆப்ஷன் வேணும் நம்பர் 1. மூணாவது ஆப்ஷன் நம்பர் 1. எஸ் யூ கேன் கோ ஃபார் நம்பர் 1. சில சமயத்துல நம்பர் 8. 8 யாருக்கும் மேட்ச் ஆகாது. துலாமுக்கு சம்டைம்ஸ் 8 மேட்ச் ஆயிடும். சோ 8 ஒரு நீங்க அது ரிஸ்க் எடுக்க வேணாம், ட்ரையல்ல பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் மேட்ச் ஆகுது, சில பேருக்கு மேட்ச் ஆகுது. சோ துலாமுக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 ஆல்சோ கேன். நம்பர் 4 ஆல்சோ சம்டைம்ஸ் கிளிக் பண்ணும். அதுவும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்பர்ஸ்ல. கலர்ஸ் துலாம்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் லைட் கலர்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்போ மென் அப்படின்னு எடுத்துப்போம். துலாமுக்கு நான் 2 கொடுத்துறேன். ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒயிட், ஸ்கை ப்ளூ, இதெல்லாம் மென். ஸ்கை ப்ளூ, கிரீன், மெரூன், ஃபைனலா ஒரு ஆப்ஷன் அப்படின்னாக்கா மஸ்டர்ட் கலர். இதெல்லாம் வந்து துலாமுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ். சப்போஸ் ஃபீமேல் விமன் அதே ஒயிட், ஸ்கை ப்ளூ, பிங்க், மஜந்தா, வயலட் இந்த மாதிரி கலர் ஷேட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். துலாமை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் பிளாக் ஆல்சோ கேன். ஃபுல் பிளாக் இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து எக்ஸலண்டா பலன் தரும் துலாமுக்கு. அது வந்து போத் மேன் அண்ட் விமன் வேர் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ். கலர்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறது. அடுத்தது முடிஞ்சா வந்து வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஒயிட் ட்ரை பண்ணி பாருங்க. டாப் பாட்டம் வந்து பிளாக் இருந்தா பரவாயில்ல, ஒயிட் வந்து டாப்ல இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கலர்ஸ் பார்த்தோம், நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? டைரக்ஷன் ஆல்வேஸ் துலாம் வந்து சூஸ் ஈஸ்ட். கிழக்கு தான் வந்து தி பெஸ்ட். சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஈஸ்ட் தான் வந்து தி பெஸ்ட். அதுதான் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம், அதுதான் ப்ராஸ்பரிட்டி, அதான் லக். உங்களுக்கு வந்து நல்ல வெல்த் வேணும். லைஃப் ஃபுல்லா வெல்த், ஹெல்த், நாலேஜ், விஸ்டம் எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் தான் தி பெஸ்ட். ட்ரை அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. வீடு வந்து வேற டைரக்ஷன்ல இருக்கு, ஈஸ்ட் சூப்பரா கொடுக்கும். அட்லீஸ்ட் உங்க ரூம் ஈஸ்ட்ல இருக்கா? அட்லீஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ற டைரக்ஷனால ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? குறைஞ்சபட்சம். ஆபீஸ் வந்து நார்த் ஃபேசிங், நான் போய் ஆபீஸை மாத்த முடியாது. குறைஞ்சபட்சம் உங்க ஃபேசிங் நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்றது ஈஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது பினான்சியலா நல்ல கெயின் வேணும். பயங்கரமான எனக்கு பணம் வேணும், நான் பெரிய பிக் ஷாட் ஆகணும், வசதியாகணும், லக் வேணும், லாட்டரி எல்லாம் அடிக்கணும். என்ன பண்றது? உங்களுடைய பினான்சியல் பிளான் வந்து செவ்வாய், அதுவும் விருச்சிகத்துல வர செவ்வாய். அந்த பக்கம் கரியர் பிளான் சந்திரன். ரெண்டுமே வந்து ஜல வீடுகள் சொல்றோம். ஆச்சா, அடுத்து அங்க சந்திரன், இங்க செவ்வாய். இங்க செவ்வாய் வந்து அங்க கடகத்தை நீச்சம் அடையும், சந்திரன் விருச்சிகத்தை நீச்சம் அடையும். நல்ல கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன செஞ்சா உங்களுக்கு கரியர் அண்ட் இன்கம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும். அந்த லாஜிக்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே லைஃப் சூப்பரா இருக்கும். செவ்வாய்க்கு அகல பாதாளத்துல அப்படின்னா நொடிந்த மக்கள், ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய, ரொம்பவும் நொடிந்து போன, வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆதரவு கரம், அதாவது நீங்கள் உங்கள் அன்பு கொண்டு செய்யக்கூடிய தானங்கள், உதவிகள் தான் செவ்வாயை பலப்படுத்தி மேல கொண்டு வரும். அதே மாதிரி சந்திரன் அங்க இருக்கு இல்லையா? அன்னதானம், அன்னதானம் சுகி பவான்ற மாதிரி அன்னதானம் உங்களுக்கு எப்பவுமே செய்ய செய்ய சுபமான பலன்களை வந்து மேலோங்கி கொடுக்கும். இது 2 தான் நீங்க யாருக்கு செய்யணும், என்ன செய்யணும். அன்னதானம் பண்ணணும், அதுவும் நலிந்த நொடிந்த ரொம்ப மோசமான நிலையில உள்ள மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள். துலாமை பொறுத்த வரைக்கும் அந்த தர்மம் தான் வந்து உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு வந்து நல்ல பலன்களையும் கொடுக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். சரி, எனக்கு வந்து கரியர்ல வந்து இன்னும் நல்லா இருக்கணும், வேற ஏதாவது என்ஹான்சிங் டூல்ஸ் இருக்கா? ஆல்வேஸ் துலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஜெம்ஸ்டோன்ல டைமண்ட், ஒயிட் சஃபயர் ரிங் ஃபிங்கர்ல, பேர்ல் வந்து நீங்க ஸ்மால் ஃபிங்கர்ல யூஸ் பண்ணலாம். பேர்ல் இது வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்சிங் டூல்ஸ். எமரால்டு, ஒரு பெண்டன்டா எமரால்டு யூஸ் பண்ணலாம், எக்ஸலண்டா பலன் கொடுக்கும் எமரால்டு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஜெம்ஸ்டோன்ஸ். யூ கேன் ட்ரை திஸ். நெகட்டிவ் டோட்டலா அவாய்ட் பண்ணணும். எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது வாழ்க்கை, நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு துலாபாரத்துல உங்க வெயிட் என்னவோ அந்த வெயிட்டுக்கு சமமா டொனேட், தானம் பண்ணுங்க.
இது வந்து உங்களுக்கு என்ன வேணா தானம் பண்ணுங்க, சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். குறிப்பா சுக்கிரன்னா ஐஸ்வர்யம் இல்லைன்னா பணம் சொல்றோம், பணத்தை கூட தானம் பண்ணுவோம். உங்க வெயிட்டுக்கு நிகரா நிறைய பேர் காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு தானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க, புவர் பீப்புளுக்கு பண்ணுங்க. வெரி 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 குட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வர்ஷிப் பண்றதுல துலாம் எப்படி பண்ணலாம்? எப்படி நான் வந்து பிரார்த்தனை பண்ணா எனக்கு பலிக்கும்? நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எது சிறந்த பிரார்த்தனையா இருக்கும்? காற்றின் மூலியமாக நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை பலிதல் ஏற்படும். காற்றின் மூலியமானா சில பேர் அகர்பத்தி, சில பேர் சாம்பிராணி, சில பேர் ஹோமம் வளர்க்குறாங்க, யாகம் பண்றாங்க. அந்த புகையின் வழியாக சோ உங்களுக்கு வந்து காற்றில் அப்படியே மிதக்கக்கூடிய ஒரு பொருள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஊதுபத்தி தான் இருக்கும், சாம்பிராணி இருக்கும், கற்பூரத்துல இருந்து வரக்கூடிய புகை. இந்த மாதிரியான ஒரு புகையின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டும் வரன்களை வாரி வழங்கும். உங்களுக்கு முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிலையாக இருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.